அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? பார்க்கிற இடமெல்லாம் அல்லாஹ் இருக்கிறானா? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எக்கு திசைகளிலும் அல்லாஹ் இருப்பான் என்கிற ஒரு கொள்கை அல்லாஹுவை குறித்து மக்கள் மத்தியில் உண்டு. அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கிறான்? இஸ்லாம் மிக மிக தெளிவாக கடவுள் கொள்கையை குறித்து, அல்லாஹுவை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு விளக்கி இருக்கிறது. அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் அல்லவா இஸ்லாம்? பல தெய்வ விசுவாசத்தினுடைய, பல தெய்வ நம்பிக்கையினுடைய பிரதிபலிப்பாக இறைவனே இல்லை என்ற நாத்திக சிந்தனைக்கு மக்கள் சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹுவை பற்றி சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் என்பவன் வானத்தில் இருக்கிறான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் என்பவன் வானத்தில் இருக்கிறான். அதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹுவை நாம் அறிய வேண்டுமானால் அவன் சொல்ல வேண்டும் நான் எங்கே இருக்கிறேன் என்று. நாம கண்டுபிடிக்க முடியாது. அவன் சொல்ல வேண்டும் நான் எங்க இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், என்னை யார் யாரெல்லாம் பார்க்க முடியும், என்னை யாராவது பார்க்க முடியாதா, மறுமையில் என்னால் பார்க்க முடியும் என்றால் என்னுடைய தோற்றம் என்ன, அவன் சொல்ல வேண்டும் என்பார் அந்த சொற்களை. அப்படி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான் அவன் எங்கே இருக்கிறான். 16வது அத்தியாயத்தில் 50வது வசனம், يخافون ربهم من فوقهم ويفعلون ما يؤمرون. தங்களுக்கு மேல் இருக்கும் சர்வ வல்லமை படைத்த அந்த அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் என்று இறை விசுவாசிகள் கூறுவார்கள். இறை விசுவாசிகள் எந்த அல்லாஹுவை பயப்படுவார்கள்? தங்களுக்கு மேல் இருந்து கொண்டு தங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹுவை நாங்கள் பயப்படுகிறோம் என்று ஆணவம் அடிக்காத மக்கள், பெருமை அடிக்காத மக்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இந்த வசனத்திலும் மேலிருக்கும் அல்லாஹுவை நாங்கள் பயப்படுகிறோம் என்று மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்த வசனம் 67வது அத்தியாயத்தின் 16வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் அக்கிரமக்கார மக்களை எச்சரிக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை? 67வது அத்தியாயத்தின் 16வது வசனம். இந்த பூமிக்குள் அவர்கள் சொருகப்பட மாட்டார்கள் என்று எண்ணுகிறார்களா? வானத்தில் இருக்கிற இறைவன் நிச்சயமாக அவர்களை இந்த பூமியில் சொருகவே மாட்டான் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். நான் வானத்தில் இருக்கிறேன், அநியாயக்கார மக்களை பார்க்காமல் இல்லை, அக்கிரமக்கார மக்களை பார்க்காமல் இல்லை, பூமியில் அவர்கள் சொருக மாட்டார்கள், என்னுடைய வேதனை அவர்களுக்கு இறங்காது என்று வானத்தில் இருக்கிற என் மீது அவர்கள் அசட்டையாக இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இப்ப இது போன்ற வசனங்களின் மூலம் அல்லாஹ் என்பவன் வானத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹுவே சொல்கிறான். எந்த ரப்பை நாம் அறிய முற்படுகிறோமோ, ஈமானின் விசுவாசத்தின் முதல் அடிப்படை ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்புவது. அந்த அல்லாஹுவை நம்ப நாம் புறப்படும் பொழுது அந்த அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான், என்னை நீங்கள் நம்ப வந்தால், நீங்கள் நம்பிக்கையினுடைய முதல் கட்டமாக என்னை குறித்து நீங்கள் விசுவாசிப்பதாக இருந்தால் நான் வானத்தில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஹதீஸ்களின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று அந்த மக்களிடத்தில் போதிக்கிறார்கள். பாருங்க, இப்னு மாஜாவில் இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நல்லவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றி எங்கே எடுத்துச் செல்கிறார்கள்? வானலோகத்திற்கு கொண்டு செல்கிறார்களாம். வானத்தினுடைய முதல் வானத்தில் இருக்கிற மலக்கு அந்த வானவரிடத்திலே கேட்கிறாராம், இவர் யார்? யாருடைய உயிர்? இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிர், அவர் நல்லவர் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது மலக்குமார்கள் ஒரு துவா செய்வார்களாம், யா அல்லாஹ், எந்த உடம்பில் இந்த உயிர் இருந்ததோ அந்த உயிரின் மீதும், அந்த உயிரை தாங்கி இருந்த அந்த உடம்பின் மீதும் உன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் யா அல்லாஹ் நீ இறக்குவாயாக என்று மலக்குமார்கள் துவா செய்வார்களாம், நல்லவர்களுடைய உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எந்த வானத்தில் இருக்கிறானோ அதுவரை ஒவ்வொரு இடங்களிலும் மலக்குமார்கள் இந்த உயிருக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே எடுத்து செல்லப்படும். அல்லாஹ் எந்த வானத்தில் இருக்கிறானோ அந்த இடம் கொண்டு செல்லப்படும் வரை அந்த ஆத்மாவுக்கு இந்த புகழ்ச்சி,
இந்த ஒரு துவா பிரார்த்தனை இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்திலே கூர்ந்து நீங்கள் கவனித்தால் இந்த நபி மொழியிலே நமக்கு ஒரு உண்மை புலப்படும். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்றாலும் வானம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்டது. 7 வானத்தையும் தாண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான்.